எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து ஷார்ஜா கிளம்ப போகிறோம். ஸோ கோயம்புத்தூர் டு ஷார்ஜா டைரக்ட் ஃப்ளைட்டு. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அங்கே கிடைக்காத சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வாங்கியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ராகி சேமியா கவரெல்லாம் கொஞ்சம் ராகி சேமியா, அது மாதிரி இங்கே வீட்டில் கொஞ்சம் லட்டு செஞ்சேன். லட்டு அது மாதிரி கொஞ்சம் இட்லி பொடி. ஆமாம், அது மாதிரி பண்ணியிருக்கு. இன்னும் இது ராகி என்னது, ராகி முறுக்கு. ராகி முறுக்கு அது மாதிரி கொஞ்சம் அங்கே இங்கெல்லாம் இருக்காங்க. இந்த வடகம், அதுக்கப்புறம் என்னோடய மெயின் திங் தான் காஸ்மெட்டிக்ஸ் தான் நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஒரு இயரிங்ஸு, அந்த மாதிரி நெயில் பாலிஷ்ஸு அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஸ்பா க்ரீம், கொஞ்சம் க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் இந்த ரிவ்யூ போடுறேன். இந்த ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்காங்க. அதெல்லாம் நான் அப்படியே பண்ணுறேன். அது மாதிரி இந்த காருக்கு தான் மெயினாக இவங்க சப்வூஃபர். ஆமாம், சப்வூஃபர். நான் வந்து ஒரு அந்த பொட்டி ஃபுல்லாக அதுதான் காரோட திங்ஸ் தான். இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு சப்வூஃபர் வந்து வாங்கியிருக்கேன் காருக்கு போடலான்னு சொல்லிட்டு. அதோட வயரிங் கிட்டு வந்துட்டு நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ அதுவே வந்துட்டு ஒரு 10 kg அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அதில் வந்து சப்வூஃபர் வந்து இதில் இருக்குது. அது ஒரு 10 kg வந்துருச்சு. அப்புறம் இந்த வயரிங் கிட்டு தனியாக வாங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி, இன்னும் கொஞ்சம் பூஜா எனக்கு இந்த மாதிரி தான். காஷி இங்கே உங்களோட அம்மா காஷி ஆமாம், காசி தண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் இங்கே அங்கே பூஜை திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து சிப்ஸ் வாங்கியிருக்கோம். சரி, நம்ம UAE போனால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் ஃபுல்லாக வந்து சிப்ஸு. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஸ்லிப்பர் வாங்கினாங்க. ஸோ அதுவும் இது வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபோட வயலின்னு இது வந்து கொண்டு போகலான்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வீட்டில் பண்ண அந்த என்னது சக்கவரட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த பேக் ஃபுல்லாக அது இருக்குது. பேக் ஃபுல்லாக கிடையாது, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கிடையாது. இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் மாதிரி இது இந்த வடகம் மட்டும் ஒன்று வாங்கியிருக்கோம். ஆமாம், கொஞ்சம் மெடிசன் வாங்கியிருக்கோம். புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கு. ஆமாம், ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு நிறையா. அதுக்கப்புறம் இந்த ஸ்லிப்பர் ஒன்று டெக்கத்லானில் வந்து புது ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். இப்போது பேக் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் லாஸ்ட்டாக கேட்டெல்லாம் போட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேக்குமே 5 தான் பேர் எழுதியிருக்காங்க. இல்லை பாப்பா? ம். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 kg வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸும் அங்கே இருக்குது, அந்த பாக்ஸும் ரெண்டும் சேர்த்து ஒரு 30 kg வரணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ராலி இருக்குது, அது ஒரு 30 kg வரணும். அப்புறம் கையில் வந்துட்டு 3 பேர்த்துக்கு ஒரு 10 kg வரணும். இந்த ஒரு பேகு, அந்த ஒரு பேகு, அந்த ஒரு பேகு. ஸோ இப்போ வெயிட் வந்து பார்க்கணும். இதில் வந்துட்டு டோட்டலாக 30 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டில் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் நம்ம கரெக்டாக இப்போ வெயிட் போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குன்னு. இது ஆக்சுவலி வெயிட் மிஷின் வந்து நாங்கள் அங்கேருந்து வரும்போதே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரடியாக அந்த பேக் வச்சோம்னா கீழே வந்து படும்.
ஸோ அப்போ வந்து வெயிட்டு கரெக்டாக பார்க்க முடியாது. அதனால் இங்கே சின்னதாக ஒரு பக்கெட் வச்சுட்டு அது ஒரு 250 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த வெயிட் வச்சு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதை வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு வெயிட் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 29.9 இருக்குது. ஸோ 30 கேஜி வச்சுக்கலாம். ஆமாம், இதில் வந்து கரெக்டாக இருக்குது 30 கேஜி. இந்த பேக் அவ்வளோதான். ஸோ அடுத்தது இந்த பேக் வச்சு பார்க்கலாம். இதுவும் இந்த பாக்ஸ் ரெண்டும் வச்சு பார்க்கலாம். 29.9 இருக்குது அதில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 29.6. இது பார்த்தீங்கன்னா 29.6, 29 இருக்குது. ஸோ இப்போ இது கூட பிரச்சனை இல்லை. 1/2 கேஜி கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 29,800 இருக்குது. 29,800 கரெக்டாக. எல்லாமே வந்துட்டு ஒரு இந்த 2 ட்ராலி பேக்லேயும் ஒரு 100 கிராம் 200 கிராம், இதில் 200 கிராம் கம்மியாக இருக்குது, அதில் 100 கிராம் கம்மியாக இருக்குது. அந்த பாக்ஸில் வந்துட்டு 500 கிராம் கிட்டே கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் அந்த ட்ராலியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து மேலே ஜிப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி ஏதாவது 1-2 திங்ஸ் எடுக்க முடியும். ஆனால் இந்த பாக்ஸில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஒரு 1/2 கேஜியே வந்துட்டு நாங்கள் கம்மியாக வச்சிட்டோம். ஸோ இதில் வந்து 29,500 தான் இருக்கும். ஸோ இப்போ பேக் வந்துட்டு பார்க்கணும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 10 கேஜி வரைக்கும் நம்ம ஒரு ஆளுக்கு ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8.5 கேஜி இருக்குது. 8.3. ஆமாம், இது வந்துட்டு 8.3 இருக்குது. நீ கடைசியில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து உள்ளே வைக்கும்போது கரெக்டாகிடும். அதுக்கப்புறம் இந்த பேக் பார்க்கலாம். இந்த பேக் வந்து 5.5 இருக்குது, 5.3 அந்த மாதிரி இருக்குது. ஓகே. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, புக்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு 7 கேஜி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு 3 கேஜி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து வெயிட் அந்த அளவுக்கு வராது, மேபி இருந்தாலும் ஒரு 2 கேஜி அந்த மாதிரி இருக்கும். வெயிட் காமிக்கல, ஒரு 2 கேஜி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு 4-5 கேஜி கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். சரி, வெளியில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இது வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க கடைசியில். இது வந்து பாதாம் பவுடர், பாதாம் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து பானிபூரி மசாலா, அதுக்கப்புறம் அந்த ஊறுகாய் 2 சின்ன பாட்டில், அதுக்கப்புறம் இந்த ட்ரை நெல்லிக்காய், மலை நெல்லிக்காயிலே வந்து ட்ரையாக வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும்ல அது. இது ஒரு 1 கேஜி கிட்டே இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து ஏதோ ஒரு பேக்கில், இந்த பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி 5.5 தான் இருந்துச்சு, இது நம்ம இதுக்குள்ளே வச்சுப்போம். என்ன தனிக்கும் இதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 6.7 கேஜி அந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேக், இங்கே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ். இது ஒரு 4-5 கிலோ இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஏதோ ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டோம்னா கரெக்டாக வெயிட்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. என்னப்பா?
அதெல்லாம் கணக்கில் வராது. ஸோ வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அதெல்லாம் கணக்கில் வராது. வெயிட் போட்டு பார்க்க மாட்டாங்க கையில் கொண்டு போகிறத. மேக்ஸிமம் இந்த பாக்ஸு, இந்த ட்ராலி, இங்கே ஒரு பாக்ஸு, அப்புறம் இந்த ஒரு ட்ராலி, இந்த ஒரு 90 கேஜிஸ் மட்டும்தான். அந்த ஒரு 90 கேஜிஸ் மட்டும்தான் ரொம்பவே பார்ப்பாங்க வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கையில் இருக்கிறது மேக்ஸிமம் இந்த ஒரு பேக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு வந்துருச்சு 9 கேஜி கிட்ட இருக்குது. ஆமாம், ஒரு 10 கேஜிக்கு மேலே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஏர் அரேபியாங்கிறனால நமக்கு ஹேண்ட் லக்கேஜ் வந்துட்டு 10 கேஜி தராங்க. நம்ம வந்து கோயம்புத்தூர் டு ஷார்ஜா வந்து டைரெக்டு ஃப்ளைட் போகிறோங்கிறனால. இதே வேறு ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 7 கேஜி தான் வந்து கையில் அலௌடு. இப்போ 7 கேஜின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு ஒரு 9 கேஜி, இதில் ஒரு 7 கேஜி கிட்ட வந்துருச்சு. இதில் ஒரு 7 கேஜி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நமக்கு வைக்க முடியாமல் போயிருக்கும். இப்போ ஆல்ரெடி இதில் 7, இதில் 7, ஸோ இன்னொரு 3 கேஜி வைக்க முடியும். இதுலேயும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 8.5 வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. ஸ்லிப்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஷூஸ் நம்ம போட்டுக்கிறோம் காலில். ஸ்லிப்பர்ஸ் வந்து நம்ம பேக்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் உள்ளே வச்சிட்டோம்னா கரெக்டாகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ளைட்டு. நமக்கு இன்னொரு 5 hours இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்துட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். லைட்டாக காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆச்சு. இன்னொரு 5 hours நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். அப்போ அங்கே ஏற்றிட்டு ஆமாம், இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஏர்போர்ட்டுக்கு போகிறது.